வெல்கம் டு Hi-inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே கட்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கையால் செஞ்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ சின்ன சின்ன சைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். சைட்லெல்லாம் அந்த மாதிரி நல்லா உருட்டி விடுங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம உருட்டி தட்டி வச்சுக்கலாம். எல்லாமே தட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு கோட்டிங்காக அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் Breadcrumbs இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் அரிசி மாவு கலந்து அதில் நம்ம பரட்டி வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் அரிசி மாவில் பரட்டி வச்சிட்டோம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. டீப் ஃப்ரை பண்ணணுங்க அவசியமும் இல்லை. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவில் பரட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு வேக வைக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒவ்வொன்றா பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே உருளைக்கிழங்குலாம் வேக வச்சது தான். ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் எண்ணெய் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நான்ஸ்டிக்குங்கிறனால ரொம்ப ஒட்டாது. அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதோட டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அதோட லிங்க் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் தேவைன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.